realme 7 and 7 Pro ரீசெண்டாக தான் realme லான்ச் பண்ணாங்க. அதுக்குள்ளே realme 7i செப்டம்பர் 17ஆம் தேதி இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த realme 7i ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சில ஸ்மால் அப்டேட்ஸை பண்ணியிருந்தாலும் தரம் மொக்கையான டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த realme 7iயோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இந்த ஃபோனை இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணுவாங்க, என்ன விலைக்கு லான்ச் பண்ணுவாங்க, அப்படி லான்ச் பண்ணால் நம்ம அந்த ஃபோனை வாங்குறது ஒர்த்தா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அன்பா முதல்ல நம்ம இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஃபோனை எப்போ எந்த விலைக்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். அன்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல பிளாஸ்டிக் பில்ட் தான். ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 கொடுக்க சான்சஸ் இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான். டிஸ்பிளேயோட லெஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஆப்ஷனோட தான் வராங்க. சாம்பேஜ் ஜேட்னு 2 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த மொபைலில் இருக்குது. டிஸ்பிளேவை பார்க்கலாம். இங்கே realme 6ல் யூஸ் பண்ண அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. 6.5 inches IPS LCD டிஸ்பிளே, ரெசல்யூஷன் Full HD+, அண்ட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த மொபைலில் இருக்குது. 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட இந்த மொபைலை பில்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு வேறு லெவல் டிஸ்பிளேன்னு தான் சொல்லியாகணும். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல வேறு லெவல் கேமரா செட்டப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாட் கேமரா செட்டப் தான். 2 கேமரா ஒர்த்தான கேமரா, பட் மீதி 2 கேமரா 2 மெகா பிக்சல் மேக்ரோவும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரும் தான். பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல். இந்த லென்ஸ் சோனியோட IMX682 என்ற சென்சர். 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்குது. realme 7ல் மேக்ரோ கேமரா நல்லா இருக்க மாதிரி ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. இது முக்கால்வாசி பட்ஜெட் realme மொபைல்ஸில் யூஸ் பண்ணுற அதே கேமரா தான். ரொம்ப காலமாக இதே 16 மெகா பிக்சல் கேமராவை தான் realme யூஸ் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இங்கே இவங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் realme 6iலேருந்து டவுன்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் Snapdragon 662 என்ற ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. 6iயில் MediaTek Helio G90T என்ற வேறு லெவல் கேமிங் ப்ராசஸரை கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே ப்ராசஸரை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இது ஒன்றும் அவ்வளோ மொக்கலாம் இல்லை, பட் G90Tயை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மொக்க தான். அண்ட் GPUக்காக Adreno 610 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் realme 7i இந்தியாவில் லான்ச் ஆகும்போது Android 10ல் தான் வரும். Android 11க்கான அப்டேட் கூடி சீக்கிரமாக வந்துடும்னு எதிர்பார்க்கலாம். realme UIயோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரும். நெக்ஸ்ட் நம்ம பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6iலேருந்து பேட்டரியை கொஞ்சம் அப்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. 90 Hz டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறதால பேட்டரி ட்ரெயின் ஆகிடுமோ அப்படின்ற கவலை வேணாம். சப்போஸ் பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டாலும் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்குது. ஸோ ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்மளால் பேட்டரி டாப்அப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 4GB 64GB இருந்தால் இதை realme 6iக்கும் realme 7க்கும் இடையில் தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க. 6iயோட 4GB 64GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் 13,000. realme 7ஓட 6GB 64GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் 15,000. ஸோ 13,500 இல்லை 14,000 தான் ப்ரைஸ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனை செப்டம்பர் மந்த் எண்டுக்குள்ளே லான்ச் பண்ண போகிறதா ட்ரஸ்டட் வெப்சைட்லேருந்து லீக்ஸ் வந்திருக்கு. சப்போஸ் செப்டம்பரில் லான்ச் பண்ணாலும் அக்டோபரில் கண்டிப்பாக லான்ச் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் என்னோட realme 7i வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் வாங்க போகிறாங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விலைக்கு லான்ச் பண்ணால் நீங்கள் வாங்குவீங்களா? அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ் அண்ட் பி பாசிட்டிவ்.